ஏன் இவருக்கு மட்டும் இப்படி நடக்குது? எல்லா படமும் போஸ்ட்போன் ஆயிட்டே வருது. அதுக்கு காரணம் என்னன்னா சூர்யா தான். ஒன்னு இவருக்கு படம் பண்ணணும், அவர் ஒரு கசின் பிரதர். இல்லைன்னா இன்னொருத்தருக்கு படம் பண்ணணும், அவரும் இவருடைய உறவினர். அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நம்மளை வைத்து படம் எடுத்து வருகிற லாபம்ங்கிறது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கணும், வெளியில எவனும் சம்பாரிச்சிடக்கூடாதுங்கிற அந்த நல்ல எண்ணம் தான். ஆர்ஜே பாலாஜி கருப்பு படத்துல சூர்யாவுக்கு வில்லன். அதை கேட்கும் போதே எவ்வளவு காமெடியா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி என்னதான் இன்னைக்கு ஹீரோவா நடிச்சாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு காமெடியன் தான். இந்த வணிக வெற்றி அப்படிங்கிறது தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான விஷயம். சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 200 கோடி அப்படிங்கறதே இந்த ரெட்ரோ படத்துல தான் போட்டாங்க. கருப்பு அதை தாண்டி செல்லும்னு நினைக்கிறீங்களா? அவரு என்னன்னா அந்த படம் எனக்கு பர்சனலாவே அந்த படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. சிங்கம் 2 பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி. அன்றைக்கு ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அஜித் விஜயை விட சூர்யா ஒரு படி மேல இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா என்னன்னா அந்த வெற்றியையும் அந்த உயரத்தையும் அவர் தக்க வச்சுக்கல. அவர் ஒரு வணிக வெற்றி கொடுத்தே 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல அந்த படத்தின் மீது கடன் இருக்கு. கருப்பு படத்தை பிசினஸ் பண்ணது மூலம் இவ்வளவு ரூபா தான் நம்ம கைக்கு வரும். ஆனா கடன் இவ்வளவு ரூபா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. அதை நீங்க எதுக்கு கடைசி நாள் ராத்திரி வரைக்கும் வச்சுட்டு அந்த பஞ்சாயத்தை இழுத்தீங்க? எனக்கு நம்ம சூர்யாவை லாக் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணாங்களோன்னு எனக்கு. EVPன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு. அங்கதான் கருப்பு படத்தினுடைய ஷூட்டிங் 2 ஷெட்யூல் நடந்திருக்கு. ஆனா அந்த ஸ்டுடியோவுக்கான வாடகையை கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் ரூபாய் இவங்க கொடுக்கல. என் பணத்தை எடுத்து வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு அவங்க ஸ்டப்பனா நின்னதுதான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சார் வணக்கம். சார் வணக்கம். சூர்யா அவர்களின் கருப்பு பல தடைகளை தாண்டி வருது. ஏன் இவருக்கு மட்டும் இப்படி நடக்குது? எல்லா படமும் போஸ்ட்போன் ஆயிட்டே வருது. என்ன பிரச்சனை? அதுக்கு காரணம் என்னன்னா சூர்யா தான். ஏன்னா சூர்யா பாத்தீங்கன்னா விஜய் அஜித்துக்கு அடுத்த இடத்துல இருக்கிற ஒரு முன்னணி ஹீரோ. அவரை வைத்து படம் எடுப்பதற்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலேயே பல தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க. இன்றைக்கி அவர் தெலுங்கு தயாரிப்பாளருக்கு தெலுங்கு படத்தில் முன்னணி நிறுவனமாக இருக்கிற சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்லாம் அவர் படம் பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட சூர்யா இவ்வளோ நாள் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டம் அப்படின்னா தனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை அமைச்சுக்கிட்டார். அதை தாண்டி எங்கேயுமே போகிறதில்ல. ஒன்று இவருக்கு படம் பண்ணணும், அவர் ஒரு கசின் பிரதர். இல்லைன்னா இன்னொருத்தருக்கு படம் பண்ணணும், அவரும் இவருடைய உறவினர். அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ நம்மளை வைத்து படம் எடுத்து வருகிற லாபம்ங்கிறது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கணும், நம்ம ஆட்களுக்குள்ளேயே இருக்கணும், வெளியில எவனும் சம்பாரிச்சிடக்கூடாதுங்கிற அந்த நல்ல எண்ணம் தானே. அப்போ அந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி உங்களுடைய இந்த எண்ணத்துக்கான பரிசும் தண்டனையும் உங்களுக்கு கிடைச்சுதானே ஆகும். அதுதான் இது. அங்கே கங்குவா படமே எடுத்துங்க, மிகப்பெரிய நஷ்டம் அந்த தயாரிப்பாளருக்கு. கடைசியில் என்னன்னா இவர் 100 கோடி ரூபா ஷூரிட்டி கொடுத்து தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் மிகப்பெரிய கடன் பிரச்சனையில வெளியில தலகாட்ட முடியாத ஒரு நிலையில இருக்காரு. இப்ப அவரை காப்பாத்துற முயற்சியாக இவர் ஒரு பினாமி மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு லகரம் ஸ்டுடியோஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு அதன் சார்பா படம் எடுத்து அந்த வருவாயை அந்த தயாரிப்பாளருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய கடனை அடைக்கிற முயற்சியில. இன்னொரு பக்கம் கருப்பு படத்தினுடைய தயாரிப்பாளர் அவருடைய கசின் பிரதர் தான். அவருக்கு அதே மாதிரி தொடர்ந்து ஒரு டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப இந்த கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல அந்த படத்தின் மீது கடன் இருக்கு. அதாவது அந்த படத்தின் மீது வாங்கின கடன் இல்லை, அந்த தயாரிப்பாளருடைய முந்தைய கடன். ஜப்பான்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படம் ஓடல, அதுக்கான ரீஃபண்டு அப்படி இப்படின்னு அது பாட்டுக்கு பெரிய அமௌண்ட் இருக்கு. அப்ப உங்களுக்கு கருப்பு படத்தினுடைய பிசினஸ் இவ்வளவு, கருப்பு படத்தை பிஸ்னஸ் பண்ணது மூலம் இவ்வளவு ரூபா தான் நம்ம கைக்கு வரும், ஆனால் கடன் இவ்வளவு ரூபா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. அதை நீங்க எதுக்கு கடைசி நாள் ராத்திரி வரைக்கும் வச்சுட்டு அந்த பஞ்சாயத்தை இழுத்தீங்க? எனக்கு நம்ம சூர்யாவை லாக் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணாங்களோன்னு எனக்கு பர்சனலா தோணுது. நீங்க உண்மையிலேயே இந்த படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா குறைந்தபட்சம் ஒரு 10 நாளைக்கு முன்ன கூப்பிட்டு யாரெல்லாம் கடங்காரங்க வாங்க, உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 50 கோடி இப்ப தர முடியாது, 25 தான் தர முடியும், இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டில் 25 அப்புறம் தரேன்ட்டு நீங்க எல்லாத்தையுமே பேசியிருக்கணும். இப்போ அதுக்கு அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார். 50 கோடி கடனை கொடுத்துட்டு 25 தான் தருவேனா ஒத்துக்க மாட்டார்ல. அப்ப அவரோடு நீங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு அவகாசம் தேவைப்படும் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு.
இப்படி எதுவுமே பண்ணாம கடைசி நேரத்துல இப்படி பண்ணதுனால பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு கஷ்டம். ஏன்னா ரசிகர்கள் ஏமாற்றத்தை விடுங்க, என்ன இந்த படம் இல்லைன்னா என்ன அவனுக்கு என்ன சோறு கிடைக்காதா, இல்ல வீட்டுக்குள்ள போனா உள்ள விட மாட்டாங்களா, அவன் பிரச்சனையெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த படம் சார்ந்து இயங்குகிற அந்த வியாபாரிகளை யோசிச்சு பாருங்க. ஒரு தியேட்டருக்காரங்க, விநியோகஸ்தர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இப்பதான் எனக்கே ஒரு தகவல் வந்து, நம்ம பேசுற நேரத்துல தான் நான் ஒரு மெசேஜ் கேட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது கருப்பு படம் 14ஆம் தேதி ரிலீஸ், சட்டென்று மாறுது வானிலைங்கிற படத்தை 15ஆம் தேதி இன்னைக்கு ரிலீஸா அவங்க பிளான் பண்றாங்க. நேத்து கருப்பு படம் ரிலீஸ் ஆகுது. என்ன இவங்க பிளான் பண்ணாங்கன்னா, முதல் நாள் கருப்புக்கு நிறைய தியேட்டர் போயிடும், அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் எண்ணிக்கை குறையும். அப்ப நமக்கு ஒரு 150 தியேட்டர் கிடைக்குன்னு இவங்க 15ஆம் தேதியே இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா கருப்பு 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகல, 15ஆம் தேதி தான் ரிலீஸுங்கும் போது சட்டென்று மாறுது வானிலை படத்துக்கு தியேட்டரே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க படம் பிரச்சனை இன்னொரு படத்தையும் பாதிக்குது இல்ல. அந்த படத்தையும் ஒரு தயாரிப்பாளர் வண்டிக்கு வாங்கி போட்டு தானே தயாரிச்சிருப்பார். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? ஸோ இந்த மாதிரி இவர்கள் செய்த தவறு பல பேருக்கு வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுச்சு. இந்த இப்போ 150 கோடி ரூபாய் கடன் அப்படிங்கும்போது சூர்யா உள்ள தலையிட்டு சால்வ் பண்ணியிருக்காரா? ஆமா, சூர்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய்க்கான ஷூரிட்டி வந்து அவர் கொடுத்திருக்காரு. கங்குவா ரிலீஸ் டயத்துல 100 கோடிக்கான ஷூரிட்டி அவர் கொடுத்தாரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடிக்கான ஷூரிட்டியை கொடுத்துருக்காரு. பட் அதுக்கு முன்னே சில சம்பவங்கள்லாம் நடந்தது. என்னையா ஒவ்வொரு படத்துலையும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா நான் எப்படி இந்த இதெல்லாம் நான் பண்றதுன்ட்டு அவர் கடுப்பாகி மும்பைக்கே கிளம்பி போயிட்டார். எல்லாத்துக்கும் மேலே ஜோதிகா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன இருந்தாலும் என்னதான் உறவினர்களா இருந்தாலும் தன்னுடைய கணவர் ஒவ்வொரு படம் ரிலீஸ்லையும் 100 கோடி 50 கோடின்னு கடனாளியா மாறுறதை எந்த மனைவி ஏத்துக்குவாங்க? ஸோ ஜோதிகா உடைய அதிருப்தி காரணமாகவோ என்னவோ இவர் கிளம்பி மும்பையே போயிட்டார். ஆனா இங்க படம் ரிலீஸ் ஆகாதுங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி போகுது. நீங்க வந்து கையெழுத்து போடலைன்னா இந்த படம் ரிலீஸே ஆகாதுன்னு ஒரு சூழல் வரும்போது வேற வழி இல்லாம அந்த 30 கோடி ரூபாயை அவர் ஏத்துக்கிறாரு. அப்படியும் பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகலை. நேற்று ஒரு 10 கோடி ரூபாயில வந்து நிக்குது. பல கடன்கள் அடைச்சாச்சு, 10 கோடி ரூபா அப்படியே துண்டா இருக்கு. அப்புறம் கார்த்தி வந்து கையெழுத்து போடுறாரு மார்ஷல் படத்தை அந்த நெகட்டிவ் ஃபைனான்ஸ் மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல அவர் ஒரு கையெழுத்து போடுறாரு. மேற்கொண்டு ஒரு 10 கோடி தேவைப்பட்டு ஏதோ ஒரு வகையில் அதை சார்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் வந்து இருக்கு, அந்த நம்பர் 1 பொசிஷன் அப்படிங்கிற ஒரு வெற்றிடம் இருக்கு. யாரு ஃபில் பண்ணணும், அதுக்கான தகுதியான நடிகர்கள் இருக்காங்களா? அதாவது எல்லா நடிகர்களுக்கும் ஏதோ ஒரு தகுதி இருக்கு, இல்லைன்னா அவங்க இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்க முடியாது. ஏன்னா அதனால எல்லாருமே திறமையானவர்கள் தான். ஆனா என்னன்னா இந்த நம்பர் 1 அப்படிங்கிற அந்த இடம் வந்து வெறும் திறமையினால் அமைவது இல்லை. அவர்கள் நடிக்கிற படங்கள் வெற்றி அடையணும், வசூலில் சாதனை படைக்கணும், அடுத்தடுத்த படங்களும் வெற்றி அடையணும். அந்த வெற்றி மூலமாக ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு எழுச்சி உருவாகணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் சேர்ந்து தான் ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு போக முடியும். இப்போ விஜயே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு சாதாரண ஹீரோ தான் அவர். இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் அவருடைய ரசிகன், தேவா இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் அவருடைய படங்களுக்கு வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவே உனக்காகன்னு ஒரு படம், விக்ரமன் படம், அது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். பெண்கள் வர ஆரம்பித்து அவரை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை அப்படின்ட்டு வந்து விஜய் வந்து அப்படி மெல்ல வளர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமலை, கத்தி, துப்பாக்கி இந்த மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் விஜய்க்கான அந்த இது பூஸ்டப் ஆகி அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வர்றாரு. அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றாக அமையும் போது தான் அந்த இது சாத்தியம். இன்னைக்கு இருக்கிற பல நடிகர்கள் திறமையானவர்கள் தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு விஜய் சாரு. அஜித் வந்து கார் ஓட்ட போயிட்டாரு. அவர் எப்போ யூடர்ன் போட்டு கோடம்பாக்கம் வருவாரு நமக்கே தெரியாது. ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஸோ இவர்களுக்கு அமைகிற படங்கள், அந்த படங்களுக்கு கிடைக்கிற வெற்றி, ஸோ இதெல்லாம் தான் அந்த இடத்துக்கு இவங்களை நகர்த்தும். அதனால அந்த காலம் தான் அடையாளம் காட்டும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்பது தான் ஒரே வழி. ஓகே, இந்த சூர்யாவுடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க மீண்டும் அவர் அந்த உயரத்துக்கு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 2010 காலத்துலலாம் வந்து விஜய், அஜித் அவர்கள் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டம் வச்சு சில நேரத்தில் மேலேயும் வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. திரும்ப வருவாரா அப்படின்னு ரொம்ப காத்திருக்காங்கல்ல, அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு, இல்லை என்று நம்ம அப்படி சொல்லிட முடியாது. நீங்க கரெக்டா சொல்லணும்னா அவருடைய சிங்கம் படம், சிங்கம் 2 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி. அன்றைக்கு ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அஜித் விஜயை விட சூர்யா வந்து ஒரு படி மேலே இருந்தார். அதுதான் உண்மை. ஆனால் என்னன்னா அந்த வெற்றியையும் அந்த உயரத்தையும் அவர் தக்க வச்சுக்கல. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான படங்கள் பண்ணாமல் அந்த வெற்றியை வந்து அவர் தவற விட்டார். இப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு வணிக வெற்றி கொடுத்தே 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு.
ஆனால் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ 10 வருஷமா வந்து ஒரு ஹிட்டு கொடுக்கல அப்படின்னா இண்டஸ்ட்ரி வந்து அவரை ஒதுக்கிடும். ஆனால் சூர்யா வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஒதுக்கலை, இன்னமும் அவர் அரவணைச்சிக்கிட்டு இருக்கு. அவருடைய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அதே அபிமானத்தோட வந்து அந்த கூட்டம் இன்னும் இருக்கு. அது பெரிய ஆச்சரியம். சொல்லப்போனால் சூர்யாவுக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னன்னா, சூர்யா என்கிற நடிகர் எந்த வகையிலையுமே தன்னுடைய நற்பெயரை கெடுத்துக்கவே இல்லை. அவருடைய படம் ஓடலை. ஆனால் இன்னொரு பக்கம் அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சு பல பேருக்கு அந்த கல்வி உதவி பண்ணுறது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே சறுக்குனால் இது வந்து அவர் அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு சூர்யா பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு சரியான படங்களில் நடிக்கணும். ஆக்சுவலி ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த கருப்பு படத்தை எடுத்துங்க. அந்த படத்துக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகலேன்னு சூர்யா ரசிகர்கள் பாண்டிச்சேரியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் இந்த படத்தை எப்படி டீல் பண்ணிடுறீங்க? ஆர்ஜே பாலாஜி கருப்பு படத்தில் சூர்யாவுக்கு வில்லன். அதை கேட்கும் போதே எவ்வளோ காமெடியாக இருக்குது. அதாவது நம்ம அவரை குறைச்சி மதிப்பிடலை. ஆர்ஜே பாலாஜி என்னதான் இன்னைக்கு ஹீரோவா நடித்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காமெடியன் தான். அதுதான் உங்களுடைய இமேஜ். இது ஒரு காமெடி படமாக இருந்து ஆர்ஜே பாலாஜி வந்து வில்லனா நடிக்கிறார் அப்படின்னா ஓகே. காமெடி படத்தில் யோகி பாபு கூட வில்லனா நடிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஆக்ஷன் படம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வில்லன் கதாபாத்திரத்துக்கு நீங்கள் ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்கணும். எப்பயுமே சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க, ஹீரோ வந்து வலிமையானவன், ஆனால் வில்லன் வந்து அதை விட வலிமையானவனாக இருக்கணும். அப்போ தான் படம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா, என்னடா இது ஹீரோவை விட வில்லன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே, இவனை எப்படிடா இவரை சமாளித்து ஜெயிச்சு இப்படி வரப்போறான்னு அவன் உள்ளுக்குள்ளே துடிக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த வலிமையான ஒரு வில்லனை அந்த ஹீரோ வீழ்த்தும் போது ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பஸ்ட் அவுட் ஆகும். இதுதான் சைக்காலஜி. ஸோ இந்த உளவியல் தெரியாமல் நீங்கள் ஒரு சோப்லாங்கி வில்லனை போய் படத்தில் போட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உங்கள் கேரியரை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த தவறுகளை எல்லாம் சூர்யா வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்டை வந்து ஒரு சரியான திசையில் நகர்ந்தாருன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு பெரிய இடம் காத்திருக்கு. இந்த வணிக வெற்றி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம். சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 200 கோடி அப்படிங்கிறதே இந்த ரெட்ரோ படத்தில் தான் போட்டாங்க. எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா ரைட்ஸும் சேர்த்து 200 கோடி வந்திருக்கு அப்படின்ட்டு. கருப்பு வந்து அதை தாண்டி செல்லும்னு நினைக்கிறீங்களா அவர் உங்கள் கணிப்பு படி? அந்த கணிப்பை வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது. என்னன்னா அந்த படம் எனக்கு பர்சனலாகவே அந்த படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கதை விஜயிடம் சொல்லப்பட்டு நிராகரிக்கப்பட்ட ஒரு கதை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து அவருடைய படங்கள் தொடர்ந்து வணிக வெற்றி அடைஞ்சிருக்கு. அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ. அந்த கமர்ஷியல் ஹீரோ ஒரு கதையை ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். பட் இவர் என்னன்னா அதே கதையில் நடிக்கிறார் அப்படிங்கும்போது அதை எப்படி வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை தர்ற படமாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச அதற்கான வாய்ப்புங்கிறது ஒரு குறைவு தான். இப்போ சின்ன படங்கள் நல்லா ஓடுது இல்லை சார்? இப்போ யூத் படம் நல்லா ஓடி இருக்கு. தாய்க்கிழவி இப்போ 75 கோடி அப்படின்னு கலெக்ஷன்லாம் பார்க்குறோம். ஏன் பெரிய படங்களுக்கு அது அமைய மாட்டாங்குது? மக்கள் வந்து ரசிக்கிறது இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே பெரிய படங்களில் உள்ள ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கருப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜனநாயகனே எடுத்துக்கங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபா அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு. அதில் 220 கோடி ரூபா விஜயினுடைய சம்பளம். அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டு அப்படி இப்படிலாம் போய் பார்த்தீங்கன்னா மேக்கிங் செலவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி 60 கோடி தான். அப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு செலவு பண்ணுறது ஸ்க்ரீனில் தெரியணும். அது இல்லாமல் நான் 400 கோடியில் எடுத்தேன் 500 கோடியில் எடுத்தேன்னு என்ன பிரயோஜனம்? அதுதான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. இந்த படம் 500 கோடியில் எடுத்திருக்கோம் 1000 கோடியில் எடுத்திருக்கோன்னு நீங்கள் பாட்டுக்கு பில்டப் பண்ணுவீங்க. இப்போ ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான், அடடா இது 500 கோடியில் எடுத்தாங்களேன்னு அவனுடைய மனத்திரையில் ஒரு படத்தை ஓட்டுவான். இங்கே வந்து பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். தம்மாத்துண்டு செட்டை போட்டு வச்சுக்கிட்டு இப்போ ஜனநாயகன்லேயே அந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். ஒரு போட்டுட்டு அதுலேயே மொத்த படத்தை எடுத்திருக்கும் போது இப்போ இவனுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன 500 கோடினாங்க படத்தில் ஒன்றுமே இல்லையே. அந்த கேள்வி அது ஏமாற்றமாகி அது படத்தினுடைய தோல்விக்கே காரணமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன படங்கள் ஏன் இவ்வளோ பெரிய வெற்றி அடையுதுன்னா அந்த படத்தின் மீது இவனுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. இப்போ உள்ளே போய் உட்காருவான், அந்த படம் சூப்பராக இருக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். புரியுதா இல்லையா? எப்பயுமே வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி, ஒரு அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி வந்து அவனோடையே வச்சுக்க மாட்டான். அதை மினிமமாக ஒரு 20 பேர்ட்டே தான் அவன் ஷேர் பண்ணுவான். புரியுதா இல்லையா? ஒருத்தருக்கு லாட்ரியில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா விழுந்துருக்குன்னா அதை அப்படி ரகசியமாக வச்சுக்க மாட்டான்ல. பார்க்குறவன்ட்டெல்லாம் சொல்லுவான், தெரிஞ்சவன் தெரியாதவன் ரோட்டில் போனவன் டைம் கேட்டவன் எல்லாரையும் நிறுத்தி எனக்கு 1 லட்சம் ஒழிஞ்சு தெரியுமா அப்படிமா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். தெரியுமா யூத் படமான சூப்பராக இருக்குது அப்படிமா. இதை இவனே அந்த படத்தை எடுத்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு புது படங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கும்போது அந்த மவுத் டாக் பார்த்தீங்கன்னா மற்ற படங்களுக்கு
செல்றதை விட ரொம்ப வேகமாக மக்கள்கிட்ட போகும். யூத்து பார்த்தீங்களா, தாய் கிழவி பார்த்தீங்களா, டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்களா, குட் நைட் பார்த்தீங்களா அப்படின்னு இந்த மக்கள் அந்த செய்தி அப்படி எடுத்துட்டு போவாங்க. இங்கே மட்டும் இல்லை, மலையாளத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ வாழை 2ன்னு ஒரு படம் பயங்கரமான கலெக்ஷன். மோகன்லால் மம்மூட்டி படத்தையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு. 200 கோடிக்கு மேலே அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அவங்களாம் நினைச்சே பார்க்கல. அப்புறம் கடந்த வருடங்கள்லாம் பார்த்தோம், மஞ்சுமல் மாய்ஸ், பிரேமலோ அப்படின்ட்டு இந்த சின்ன படங்கள் ஒரு சர்ப்ரைஸாக ஆடியன்ஸுக்கு அமையும் போது அது ஒரு பெரிய வெற்றி பெறும். இப்போ கூட ஹபீபின்னு ஒரு படம் வருது, மீரா கதிரவன் இயக்கிய படம், 28ஆம் தேதி. பயங்கரமான ரிப்போர்ட் அந்த படத்துக்கு. அதுக்கடுத்து பாண்டியராஜ் ஒரு படம், இந்த பரிமளா அன்கோன்ட்டு, அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிப்போர்ட். ஸோ இப்போ இந்த படம் குறித்தெல்லாம் மக்களுக்கு இன்னும் எந்த செய்தியும் போகலை. அவங்க அப்படியே ஒரு பிளாங்கா வந்து உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு திரையுலகுக்கும் மக்களுக்கும் கூட ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா அவர்களுடைய ரசனை ஓரளவுக்கு உயர்வதற்கு இந்த படங்கள் எல்லாமே காரணமாக இருக்கும். பெரிய நடிகர்களுடைய படங்கள், யார் படங்கள் இப்போ ரிலீஸ் ஆனாலுமே முந்தைய நாள் நம்ம பார்ப்போம், நாளைக்கு ரிலீஸ் ஆக தடை, கோர்ட்டில் நோட்டீஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். நமக்கு பழகியும் போச்சு. இது ஒரு விளம்பரமா இல்லை ஸ்ட்ராட்டஜியாக எப்படி எடுத்துக்கலாம்? உண்மையிலே அதை ஏன் தடுக்க மாட்டாங்க முன்னாடி? அதுக்கு வந்து 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னன்னா, இப்போ ஒரு கொடுக்கல் வாங்கல்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் வந்து நமக்கு பணம் கொடுத்துருக்கோம், அந்த பணத்தை இவர் நமக்கு திருப்பி தரணும். ரிலீஸுக்கு முன்னே தரேனாரு, தரவே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலீஸுக்கு டேட்டை அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க இவங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கடனாளியை வந்து கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அப்போ அவன் கடுப்பாக என்ன பண்ணுவான், கோர்ட்டுக்கு போயிடுவான். அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம முன்னாலே போன வேணாம், கடைசி நேரத்தில் போனால் இவன் கதறி அடிச்சுட்டு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்னு வந்து நம்ம கேட்குற காசை கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்க கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போகிறதுங்கிறது வழக்கம் தான். இப்போ கருப்பு படத்திலே பாருங்க, நேற்று நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், EVPன்னு வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அங்கே தான் கருப்பு படத்தினுடைய ஷூட்டிங் 2 ஷெட்யூல் நடந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்டுடியோவுக்கான வாடகையை கிட்டத்தட்ட ஒரு 16 லட்ச ரூபாய் இவங்க கொடுக்கல. கிட்டத்தட்ட 3 மாதம் EVPயுடைய ஊழியர் வந்து டெய்லி வந்து அந்த ட்ரீம் வாரியர் ஆஃபீஸில் வந்து காலையில் அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி வந்து உட்காந்துருவார். சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் தம்பி நாளைக்கு வாங்கம்பாங்க, அவர் போயிடுவார். இதே மாதிரி 3 மாதம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வாடகையை கொடுக்கவே இல்லை. நேற்று அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, ஃபைனான்சியர்களுக்கு இவர்கள் கொடுக்க வேண்டிய கடன், அந்த கடனை அவங்க கராரா கேட்டது தான். என் பணத்தை எடுத்து வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு அவங்க ஸ்டப்பனாக நின்னது தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இந்த படத்தின் தயாரிப்பாளர் SR பிரபு இந்த ஃபைனான்சியர்கள் ஃபோன் பண்ணானா எடுக்கவே மாட்டார். ஒருத்தர் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்காரு, நீங்கள் இத்தனாம் தேதி வட்டி தரணும் அல்லது இத்தனாம் தேதி அசல் தரேன்னு சொல்லிடுறீங்க, அந்த தேதியில் அசலும் வரல வட்டியும் வரலைங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃபோனை அடிப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோனை அட்டன் பண்ணி உங்கள் நிலைமையை வந்து அவங்ககிட்ட சொல்லணும். சார் இன்னைக்கு கொடுக்க முடியல, அடுத்த வாரம் தர்றேன், அடுத்த மாதம் தர்றேன் அப்படிங்கும்போது பணம் கொடுத்தா வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகுவான். நீங்கள் ஃபோனை எடுக்கலைன்னா அவனுடைய ஈகோ வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். எங்கிட்ட காசை வாங்கிட்டு ஏன் ஃபோனையும் நீ எடுக்கலையா, எனக்குன்னு ஒரு டைம் வரும், நான் பார்க்குறேன் பாருன்னு அவனுக்கு ஒரு கடுப்பு வரும்ல. அதுதான் நேற்று நடந்த ஒரு விஷயம். இது வந்து பல இடங்கள்ல நடக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இதனுடைய அதர் சைடு என்ன அப்படின்னா, பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது மாதிரி குடுக்கல் வாங்கலோ அல்லது ஒரு கதை இஷ்யூவோ, இப்போ இதே கதை மாதிரி அந்த கதை இருக்கும், அப்புறம் இவருடைய டைட்டில் மாதிரி அவருடைய டைட்டில் இருக்கும், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும். அதை முன்னாலேயே அவங்கள பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணாமல் இவனை கடைசி நேரத்தில் கழுத்த இருக்கிற பாருன்ட்டு ரிலீஸுக்கு முதல் நாள் கோர்ட்டுக்கு போகிறது. ஸோ இதுவும் நடக்குது. அதை இந்த படத்தை நிறுத்துவதற்கான அந்த முயற்சிங்கிறது ஒன்று தயாரிப்பாளர்கள் தப்பு செஞ்சிடறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை முடக்க நினைப்பவர்களுடைய சதியாகவும் அது இருக்கு. அதனால இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் தான். கருப்புல என்ன நடந்துச்சு, இது நடந்தது, சர்க்காரில் இப்படி நடந்துச்சுன்னா அங்கே வேற கேஸ். இது மாதிரி அதை தனித்தனியாக தான் நம்ம பார்க்கணும், ஒட்டுமொத்தமாக நம்ம பொதுமைப்படுத்தி பார்க்க முடியாது. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ சார். நன்றி சார். நன்றி.